ஹலோ ஃபிரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூசர் கிட்ட இருந்து ஒரு 3 இன்புட் வேரியபிள் வாங்கியிருந்தேன். ஒரு 3 இன்புட் வாங்கி அத 3 டிஃபரெண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி, அது அந்த 3 வேரியபிள்ல எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோல நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மேல ஐ பட்டன் லிங்க் தரேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் இந்த வீடியோல நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஎஸ் கோட் அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேங்களா? அந்த விஎஸ் கோட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி பைத்தானுக்குன்னு அஃபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டெவலப்மென்ட் என்விரான்மென்ட். அதாவது பைத்தான் புரோகிராம்ஸ் ரன் பண்ணி பார்க்குற ஒரு ஆப் தான் வந்து அந்த ஐடியல்லி பைத்தான். ஓகேங்களா? ஸோ ஆனா அதுல வந்து ஸோ நாம இனிமே இந்த சேனல்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்ஸ் அதாவது கிளாஸஸ், ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி அட்வான்ஸான டாபிக்ஸ் வந்து விஎஸ் கோட் அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல யூஸ் பண்ணும்போது, இன்னும் நமக்கு வந்து கலர்லாம் நமக்கு வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ல தெரியறதால, இன்னும் நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேங்களா? எது கிளாஸ் நேம், எது ஃபங்ஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம அந்த ஐடியல்லி பைத்தான் அந்த டெவலப்மெண்ட் அந்த டெக்ஸ்ட் எடிட்டர கம்பேர் பண்றத விட விஎஸ் கோட் வந்து இன்னும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு இந்த வீடியோல நான் என்ன பார்க்க போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட நம்ம சிஸ்டம்ல எப்படி டவுன்லோட் பண்றது? அண்ட் தென் அதுல வந்து பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி விசுவல் ஸ்டுடியோ கோட்ல அட்வான்ஸான பைத்தான் டாபிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது, இன்னும் ரொம்ப நமக்கு வந்து சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதாவது அந்த ஐடியல்லி பைத்தான கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால விசுவல் ஸ்டுடியோ கோட வந்து நாம இப்ப சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர்ல போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் ரீடிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்லயே காமிச்சிடும். விசுவல் ஸ்டுடியோ கோட் மேக், லினக்ஸ், விண்டோஸ்ன்னு சொல்லி நம்ம அத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப விண்டோஸ் 10, 8, 11 எதுவா இருந்தாலும் நம்ம இத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்க்கு இங்க அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம விண்டோஸ்க்கு நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஸ்டார்ட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இத ஓப்பன் ஃபைல் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட டவுன்லோட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இப்ப டிஃபரெண்ட் லொகேஷன்ல நம்ம வந்து இப்ப இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு எந்த டிரைவ் செட் ஆகுதோ அத நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து எனக்கு ஏத்த மாரி அந்த டிரைவ்ல குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட். இதெல்லாம் ஓகே குடுத்துக்கோங்க. இப்ப வந்து இன்ஸ்டால் குடுத்துக்குவோம். ஸோ இப்ப நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ள போன உடனே நமக்கு இத பார்த்தாலே தெரியுது. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் டிசைன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டான பைத்தான் டாபிக்ஸ் வந்து நம்ம ஐடியல்லி பைத்தான் அந்த டெக்ஸ்ட் எடிட்டர கம்பேர் பண்ணும்போது, இது வந்து நமக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ வந்து இத டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த தீம் கரெக்ட்டா இருக்கும்னு பார்த்துக்கங்க. நான் வந்து எனக்கு இந்த தீம் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம விசுவல் ஸ்டுடியோவ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப இதுல பைத்தான் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க நமக்கு போனோம்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதுல போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் பைத்தான் வந்து ரிலீஸ் இங்க இருக்கும். நாம இத இன்ஸ்டால் குடுத்துக்கலாம். இன்ஸ்டால் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த மாரி தான் நமக்கு கேட்கும். ஓகேங்களா? நம்ம வந்து டாட் பிஒய்ன்ற ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி டாட் பிஒய் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது பைத்தான் ஃபைல்ஸ இது வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்.
ஸோ அதால கிரேட் பைத்தன் சொல்லி குடுத்துக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா? அதாவது நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஐடிஎல்இ பைத்தான்ல இன்டர்பிரட்டர்லாம் டெவலப் பண்ணியிருந்தோம். ஒரிஜினல் பைத்தான் வெர்ஷன். ஸோ அத வந்து இதோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஏன்னா, இதுதான் நமக்கு வந்து பேசிக்கா ஒரு ஆ என்ன சொல்றது? பேசிக் இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷனே இதுதான் ஓகேங்களா? ஸோ இந்த பைத்தான நாம இதுல டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஆனா இன்டர்பிரட்டர் வந்து அதுல இருக்குது. ஸோ அதால வந்து இத கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? செலக்ட் பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி காட்டும். அதிலேயே காட்டும் ரெக்கமெண்டட் சொல்லிட்டு ஸோ அதால நான் ஆல்ரெடி பைத்தான் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி ஆயிடும் ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து மார்க் 10 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன் ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க ஃபைல்ல போயிட்டு நியூ டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லி குடுத்துக்கலாம். இப்ப செலக்ட் a லாங்குவேஜ் சொல்லி கேட்குது. இப்ப நான் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்ப எனக்கு வந்து இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இது சாம்பிள் ப்ரோகிராம் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து ஆல்ரெடி இது வந்து ரொம்ப பேசிக் சிம்பிள் ப்ரோகிராம் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற வேரியபிள் ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். அத வாங்கி வந்து பிரிண்ட் த இன்புட்ன்னு சொல்லி அத வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோகிராம் இது ஓகேங்களா? ஸோ இது மத்த மத்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ கம்பேர் பண்ணும்போது, விசுவல் ஸ்டுடியோ கோட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால பைத்தான் மட்டும் இல்லாம, எல்லா லேங்குவேஜும் நம்மளால இதுல வந்து ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அதாவது சி பிளஸ் பிளஸ் இருக்கட்டும், சியா இருக்கட்டும், HTML இருக்கட்டும், ஜாவா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி எல்லா விதமான புரோகிராமிங் லேங்குவேஜும் நம்ம இதுல வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் அது மட்டும் இல்லாம நாம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி, இனிமே பார்க்க போற நம்ம சேனல்ல போற வீடியோஸ்ல வந்து அட்வான்ஸான பைத்தான் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது, நெறைய கிளாஸஸ், ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு அட்வான்ஸான டாபிக்ஸ் நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட்ல யூஸ் யூஸ் பண்ணும்போது, இன்னும் நமக்கு வந்து சின்டாக்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். எது கிளாஸ் நேம், எது ஃபங்ஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்னும் எப்படி சொல்றது? அட்ராக்டிவா காமிக்கும். அந்த டிஃபரெண்ட் கலர்ஸ்ல டிஃபரெண்ட் இது இருக்கிறதால நமக்கு வந்து இது ஈஸியா புரிஞ்சிடும் ஓகேங்களா? அதாவது ஐடியல் பைதான் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷன். நான் ஏன் ஐடியல் பைதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, பைத்தான்ல எது எது இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்காக மட்டும் தான் அது சொல்லியிருந்தேன். ஸோ மத்தபடி இனிமே பார்க்க போறது எல்லாமே நம்ம இனிமே போட போற வீடியோஸ் எல்லாமே இந்த விஎஸ் கோட்ல இருந்து தான் நமக்கு வரப்போகுது ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து ப்ரோகிராம் கிரியேட் பண்ணிட்டேன். இத நான் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு கேக்குது. உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அத நீங்க போட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டாட் pyன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் அத ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்றதுக்கு இங்க சிம்பிள் எங்க இருக்கு பார்த்தீங்களா? ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்ப என்டர் த இன்புட் அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் வந்து ஸ்பீக் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் இஸ் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இங்க வந்து சின்ன சேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா? அவ்வளோதான். ஏன் இந்த கோலன் வச்சேன்னா, இந்த இன்புட், பீக் அது 2மே ஒரே மாரி இருக்கு. ஸோ அதால இப்படி வச்சிருக்கேன் ஓகேங்களா? இப்ப நான் மறுபடியும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் அகைன் ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப வந்து என்டர் த இன்புட் கேக்குது. ஸ்பீக் பைத்தான் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம் ஓகேங்களா? இன்புட். த இன்புட் இஸ் ஸ்பீக் பைத்தான் இன் தமிழ். அவ்வளோதான். நமக்கு வந்து குடுத்த இன்புட்டே வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்குங்களா? இது வந்து சாம்பிள் ப்ரோகிராம் மட்டும் தான். இனிமே நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் செட்டப்ல தான் யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா? ஐடியலி பைத்தான் கம்பேர் பண்ணும்போது விசுவல் ஸ்டுடியோ கோட் பெட்டர்ன்றதால நான் இப்ப சிஸ்டம் டெவலப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒண்ணும் இல்ல பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ம் நம்ம ப்ரௌசர்க்குள்ள போயிடுறோம். விசுவல் ஸ்டுடியோ கோட் ரீடிஃபைன் நம்ம சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணிட்டு அஃபிஷியல் விசுவல் ஸ்டுடியோ கோட் வெப்சைட் வரும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு விண்டோஸா, மேக்கா, லினக்ஸான்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து விண்டோஸ் 10, 8, 11 எதா இருந்தாலும் அத கிளிக் பண்ணோனே, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆனோனே, நம்ம வந்து எந்த லொகேஷன் வேணுமோ அத குடுத்துட்டு, இன்ஸ்டால் குடுத்தோனே, நமக்கு ஹோம் பேஜ் செட்டப்பா இருக்கும். நமக்கு எந்த தீம் வேணுமோ அத அப்ளை பண்ணிக்கலாம். தீம் முடிஞ்ச உடனே, நெக்ஸ்ட் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் செலக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து பைத்தான் வந்து ஒரிஜினல் பைத்தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இன்டர்பிரட்டரே நமக்கு இங்க மேல நமக்கு ரெக்கமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் பைத்தான் இன்டர்பிரட்டர் வைக்கும்போது இங்க மேலேயே நமக்கு வந்து இன்டர்பிரட்டர் கேட்கும். இல்லன்னா கீழ நீங்க இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா, பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓகேங்களா? இது ரெக்கமெண்டட்ன்னு நம்ம போட்டு நமக்கு இது காட்டியிருக்கு. ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்ததால, நான் ஃபர்ஸ்ட் என் சேனல்ல போட்ட வீடியோ பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருந்ததால நமக்கு வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் கேட்டுருந்துச்சு. ஸோ அத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்.
செலக்ட் பண்ணதால இப்ப நம்ம வந்து பைத்தன் ப்ரோகிராம் வந்து கிரியேட் பண்ணி, சேவ் பண்ணி, ரன் பண்ணி பார்த்துப்போம். ரன் பண்றதுக்கு இந்த சிம்பிள் இருக்குங்களா? சிம்பிள் தான். ஸோ இனிமே நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து இதுலருந்து தான் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது கோடிங்ல இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் அதாவது பைதான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அண்ட் தென் வந்து வேரியபிள்ஸ், ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ், இஃப், எலிஃப், எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இனிமே நம்ம ப ப இன்னும் அட்வான்ஸான டாபிக்ஸ்லாம் பைத்தான்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.